ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கிளர்க்குக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃபார்வர்ட் பண்ணுறேங்க. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து சூப்பரான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ எந்தமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜூனியர் அசோசியேட்டிவ் கஸ்டமர் சப்போர்ட் சேல் அப்படின்ற ஒரு பதவி தாங்க உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 11/8/2026 31/8/2026 இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு சர்க்கிள் வைஸாக உங்களுக்கான வேக்கன்சி பற்றி அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் 1140 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 1410 வேக்கன்சி கிட்ட அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா முழுக்க 9000க்கு மேற்பட்ட வேக்கன்சி உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா முதல்ல ஏஜ் மீட் கொடுத்துருக்காங்க. 20லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம், எஸ்சிஎஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கல்வி தகுதி, இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கிராஜுவேஷன் எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானதுங்க. தாராளமாக இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிசர்வேஷன் என்ன எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ரொசீஜர் பற்றி கொடுத்துருக்காங்க. இது எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக டெஸ்ட் வைக்கிறாங்க. ப்ரிலிம் எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. முதல்ல ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் 100 மதிப்பெண் இருக்க போதுங்க. இது பாருங்கள், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30 கொஷினும், நியூமரிக்கல் எபிலிட்டி 35 கொஷினும், ரீசனிங் எபிலிட்டி ஒரு 35 கொஷினும். ஸோ மொத்தமாக 100 கொஷின் 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது. இது நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமாக நீங்கள் ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா அதுக்கடுத்து மெயின் எக்ஸாமுக்கு போவீங்க. மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ஒரு 50 கொஷினும், ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு 40 கொஷினும், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் 50 கொஷினும், ரீசனிங் எபிலிட்டி ஒரு 50 கொஷின், 190 கொஷின், 200 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக ஃபேஸ் 3 லோக்கல் லாங்குவேஜுக்கான ப்ரொஃபரன்ஸிக்கான ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான ஒரு டெஸ்ட்டாக வைக்கிறாங்க. முதல்ல நான் வெர்பலுக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. ஆப்ஜெக்டிவில் ஒரு 3 பேசேஜும் சப்ஜெக்டில் ஒரு 3 பேசேஜ் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். 15 கொஷினு. ஸோ மதிப்பெண் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 30 மதிப்பெண். வெர்பல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 மதிப்பெண், மொத்தமாக 50 மதிப்பெண்களுக்கு இந்த லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன், நீங்கள் தமிழ்லேயே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாங்க. தமிழ்நாட்டுக்கு இங்கிலீஷ் மற்றும் தமிழ் அல்லது இங்கிலீஷ் மற்றும் இந்தியில் உங்களுக்கான கொஷின்ஸ் பேப்பர் இருக்கும். நீங்கள் எது வேணுமோ தமிழ்லேயே கூட உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான், எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் இதுதான். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 24,050 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ போக போக உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாமினேஷன் ஃபீஸ். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிலாம் பார்த்தா ஃபீஸ் கிடையாதுங்க, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஜென்ரல் ஓபிசி எக்கனாமிக்கல் வீக் செக்ஷனாக இருக்கீங்க அப்படின்னா 750 ரூபாய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான கைடன்ஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழகத்தில் எங்கே எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா
சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வெள்ளூர் போன்ற இடங்களில் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குதுங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் நியரஸ்ட்டாக எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் போயிட்டு சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதிக்கலாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இதுதான் உங்களுக்கான லிங்காக கொடுத்துருக்காங்க. 11/8/2026 அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடைசி தேதி 31/8/2026ங்க. அதேமாரி எடிட் பண்ணுறதுக்கும் அதான் உங்களுக்கான கடைசி தேதியாக கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு கிளிக்கர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து பயன்படுத்தி இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். யூஸ்வலாக பேங்க் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுமோ சேம் அதே மாதிரி ப்ராசஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்கள் நேம் என்டர் பண்ண போகிறீங்க, மெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் அண்ட் நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி, மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதை வெரிஃபிகேஷன் பண்ணணும். மூணாவதாக ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர், உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறீங்க, லைவாக ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க, உங்கள் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண போகிறீங்க. டீட்டெயில் பேஜில் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க. அவங்களுடைய ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன, அட்ரஸ் என்ன, ஏஜ் லிமிட் என்ன கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா, அது எல்லாமே வந்து ஃபில் பண்ணுவீங்க. எக்ஸாமினேஷன் எந்த சென்டர் சூஸ் பண்ண போகிறீங்க, எக்ஸாம் லாங்குவேஜ் எங்கே எழுத போகிறீங்க, அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ பேஜ், அப்லோட் டாக்குமெண்ட், ரெண்டு டாக்குமெண்ட், உங்கள் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண போகிறீங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் பண்ண ஒரு 3 லைன் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் கைப்பட எழுதி அதை அப்லோட் பண்ணிட்டு பேமெண்ட் வந்து பண்ணால் போதுமானதுங்க. ஸோ முடிஞ்சது. இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும் அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேம் அதேமாரி தான் ஜூனியர் அசோசியேட்டிவ் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னா ஸ்பெஷல் ரெக்யூர்மெண்ட் டிரைவர் ஃபார் எஸ்சிஎஸ்டி ஓபிசி ஒரு பேக்லாக் வேக்கன்சியாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. 7/8/2026 27/8/2026 இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. வேக்கன்சி பற்றி அப்டேட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 1538 வேக்கன்சி. சென்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65 வேக்கன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த நோட்டிஃபிகேஷன் அதே க்ரைட்டீரியா தாங்க, எந்த மாற்றமும் இருக்காது. 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாங்க. கல்வி தகுதி டிகிரி போதுமானது. சேம் அதே ப்ராசஸ் தான், முன்னாடி என்ன பார்த்தோமோ அதே க்ரைட்டீரியா தாங்க. ஸோ எக்ஸாமினேஷன், ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் அதே தான், மெயின் எக்ஸாமினேஷனும் அதே தான், லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டும் அதே தான். எல்லாமே உங்களுக்கு ஒரே ப்ராசஸ் தான். எக்ஸாமினேஷன் ஃபீஸ், எக்ஸாம் லாங்குவேஜ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன், 9000க்கு மேற்பட்ட வேக்கன்சி. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பேக்லாக் வேக்கன்சி. ஸோ கடந்த வருஷம் இருந்த இந்த வேக்கன்சி பேக்லாக் வேக்கன்சியாக கொண்டு வராங்க. ஒன்லி எஸ்சிஎஸ்டி ஓபிசி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு. மொதல் நோட்டிஃபிகேஷன் யார் வேணாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாங்க. இதுக்கான லிங்க்கும் இதுதான், இதில் போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது சேம் ப்ராசஸ் தான், எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வேணும், அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, வீடியோ மேக் பண்ணுறேன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.